ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்பினிக் சேனல். நம்மளுடைய கோட்பினிக் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கால் பேக், ப்ராமிசஸ், அவைட் அண்ட் அசிங் பற்றி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலையா? தென் யூ ஆர் இன் தி ரைட் பிளேஸ். இங்கே நாங்கள் அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோவோட உங்களுக்கு காட்ட போகிறோம். அண்ட் பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஒரு அசிங்க்ரனஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ ஆர் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கோடிங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலி ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி சொல்ல போனால் அது ஒரு சிங்கிள் த்ரெட்டட் தான், சரிங்களா? ஒரு சிங்க்ரனஸ் ஆப்ரேஷனுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடிச்சக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கும். ஒரு சீக்வென்ஸாக தான் நம்மளுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கும். ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் போகும். அதுதான் சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு டேட்டா ஃபெச் ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணணும்னா, இல்லை ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும்னா அந்த டைமில் யூ நீட் சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு டேட்டா ஃபெச்சிங் ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா அப்ளிகேஷனுடைய ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ டேட்டா ஃபெச்சிங் ஆப்ரேஷன் சைட் பை சைடாக நடந்துட்டு இருக்கணும். உங்களுடைய மெயின் கோட் எக்ஸிக்யூஷனும் சைட் பை சைடாக நடக்கணும். ஸோ எல்லாமே சைமல்டேனியஸ்லி நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். உங்களுடைய கோட் எக்ஸிக்யூஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை உன்னால் ரீச் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பிளேஸில் தான் நம்ம அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் வருது. ஸோ அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனை என்னென்னா, ஒரே பர்சன் எப்படி சைமல்டேனியஸான ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் அட் எ டைம் மல்டிபிள் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ மல்டிபிள் ஆப்ரேஷன் நடக்கும் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி மெயின் த்ரெட். ஏன்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெடட். ஸோ இந்த மெயின் த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அட் எ டைம் நடக்கிறது தான் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், சரிங்களா? அட் எ டைம் மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் லெட் மீ ஷோ யூ ஃப்ரம் தி கால் பேக். ஸோ கால் பேக் மூலமாக அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். ஸோ கால் பேக்குங்கிறது அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டெப் தான் கால் பேக். ஃபர்ஸ்ட் கால் பேக்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க, அதை தான் கால் பேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளார அதனுடைய ஆர்கியூமெண்ட்டாக நான் டேட்டா ரிட்ரீவல் ஆப்ரேஷனுங்கிறதுக்கான ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை. ஆனால் அந்த டேட்டா நான் டைரெக்டாக கொடுக்காம அது ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு ஐம் ஃபெச்சிங் இட் ஃப்ரம் ஏதோ ஒரு ரேண்டம் பிளேஸில் அது ஒரு தனி ஆப்ரேஷனாகவே இருக்குது, ஃபைல் ரீடிங் ஆப்ரேஷனாக இருக்குன்னா அதை நான் ஃபெச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை இந்த அடிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அதை தான் கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால் பேக் வச்சு எப்படி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, டு பி ஃப்ரேங்க், ஒரு கால் பேக்னுடைய பேசிக் நேச்சர் சிங்க்ரனஸ், சரிங்களா? ஆனால் இது நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி கொண்டு போகிறோம்னா டு இம்ப்ளிமெண்ட் அசிங்க்ரனஸ்லி. ஸோ ஆக்சுவலி அதோட பேசிக் சிங்க்ரனஸ், பட் அதை நம்ம மாடிஃபை பண்ணி அது ஒரு அசிங்க்ரனஸாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஸோ இட் இஸ் இன்டென்ட் டு பி கால்டு ஒன்ஸ் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்ஸ். அதாவது இது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஒரு செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட எக்ஸாம்பிளில் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அந்த டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்க்ரனஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ தட் இதனால் எப்படி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயின் கோட் ஆர் மெயின் ப்ரோக்ராம் சைமல்டேனியஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், மற்ற கோட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அன்டில் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கிற வரைக்கும். ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் நடந்து முடியறதுக்காக ஃபுல்லாக வெயிட் பண்ணாமல் நம்மளுடைய மெயின் கோட் என்ன பண்ணலாம், மற்ற கோட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனை அவங்க ரன் பண்ணலாம். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெயிட் முடிச்சக்கப்புறம் இந்த கால் பேக்கை கால் பண்ணும். ஸோ லெட் மீ ஷோ யூ. திஸ் இஸ் ஆர் கோட்.
ஸோ ஃபெச் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ப்ராசஸ் டேட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெச் டேட்டா கால் ஆகும்போது இது ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டேட்டாஸ் ஃப்ரம் தி சர்வர்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி அதை லாகில் வந்து ரைட் பண்ணுறது இதனோட ஒர்க். ஸோ இந்த டேட்டா ஃபெச் ஆப்ரேஷன் நடந்து முடிகிற வரைக்கும் ஸோ டேட்டாவை ஃபெச் பண்ணி அதை வந்து லாகில் வந்து சேவ் பண்ணணும். ஸோ இது 2 ஒர்க் இங்கே நடக்குது. ஸோ அது வந்து நடந்து முடிகிற வரைக்கும் இந்த வெயிட் பண்ணும். ஸோ இது வந்து இட் வில் டேக் 2 செகண்ட்ஸ். ஸோ அதுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இது நடந்து முடிஞ்சக்கப்புறம் எனக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். விச் இஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் இங்கே என்ன ப்ராசஸ் தி டேட்டா. ஸோ இப்போ வந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் டேட்டா ஃபங்க்ஷன். அண்ட் இந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் வந்து நடந்து முடிஞ்சக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கால் பேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் நம்மளுக்கு கால் பேக் வந்து ரன் ஆகும். சைமல்டேனியஸ்லி மெயின் ப்ரோக்ராம் வந்துட்டு மற்ற கோட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் எல்லாமே அது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கால் பேக் ஆனதுக்கப்புறம் இட் கேன் ரீகைன் தி எக்ஸிக்யூஷன். ஸோ ஒன் ட்ராபேக் ஆஃப் யூஸிங் கால் பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் லெட் டு கால் பேக் ஹெல். ஸோ இங்கே வந்து மல்டிபிள் கால் பேக்ஸ் இருக்குது, மல்டிபிள் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு கால் பேக் கொடுத்துட்டே இருக்கோம் ஃபார் மெனி ஃபங்க்ஷன்ஸ். அப்படிங்கும்போது அந்த டைமில் இட் லெட் டு அ கால் பேக் ஹெல். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் டு மேக் யூ க்ளீன் கோட் ஃபார் அசிங்க்ரனஸ் ஹேண்ட்லிங் ஒரு அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம யூஸ் பண்ணது என்னென்னா ப்ராமிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராமிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு க்ளீனர் வே டு ஹேண்டில் தி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் உங்களால் பண்ண முடியும். ப்ராமிஸ்னால் என்ன ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ வந்து இட் கேன் பி அவைலபிள், எப்போ வேணாலும் அது வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் ப்ராமிஸ். கால் பேக்னால் ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணலாம் அப்படிங்கிறது கால் பேக். ப்ராமிஸுங்கிறது இட் இஸ் அ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ க்ளீனர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தி அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த கால் பேக் ஹெல்லாம் வந்துட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு, ஸோ மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் வந்தாலும் அதையும் ஸ்மூத்தர் வேல ஹேண்டில் பண்ணுறதுக்கு வி யூஸ் ப்ராமிசஸ். ஸோ இந்த ப்ராமிசஸ்க்கு வந்துட்டு நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் எரர்ஸுமே நம்ம எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண இதே எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஐம் கோயிங் டு யூஸ் இட் வித் ப்ராமிசஸ் டு ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 2 செகண்ட்ஸுக்கு நம்மளுக்கு டேட்டா ஃபெச் ஆப்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ட்ரிகர் ஆகி இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சக்கப்புறம் எனக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்துட்டு கால் பேக். இதே விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ராமிஸ்ங்கிறது லெட் ப்ராமிஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராமிஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நியூ ப்ராமிஸ் வித் ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராமிஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் இப்போ இங்கே வந்து என்னென்னா, சப்போஸ் டேட்டா வந்து ஃபெச் ஆகலை அப்படின்னா, ஸோ எல்லா டைமும் வந்துட்டு டேட்டா வந்து ப்ராப்பராக ஃபெச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராமிஸில் வந்து எரர் ஹேண்ட்லிங்க்கும் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கான வந்து கோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இட் கேன் ஹேண்டில் எரர்ஸ் ஆல்சோ ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஷோ யூ ஹவு எரர் இஸ் ஹேண்டில்ட். ஓகேவா? ஸோ சப்போஸ் நம்ம டேட்டா வந்து ஃபெச் ஆகலை அப்படின்னா இது வந்து ரிஜெக்ட் ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ இந்த ரிஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா 2 செகண்ட்க்கு அப்புறம் இங்கே நம்ம டைம் அவுட் வந்து 2 செகண்ட் கொடுத்துருக்கோம். அதனால நான் 2 செகண்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 2 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு ப்ராமிஸ் தட் ரிஜெக்ட்ஸ் திஸ் பர்டிகுலர் திங் வித் அன் எரர் மெசேஜ், எரர் ஃபெச்சிங் டேட்டான்னு சொல்லி இந்த மெசேஜ் வச்சு ஒரு ப்ராமிஸ் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த 2 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு ப்ராமிஸ் க்ரியேட் ஆகுது வித் ரிஜெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ வித் அன் எரர் மெசேஜ், என்ன மெசேஜ்னா எரர் ஃபெச்சிங் டேட்டாங்கிற எரர் மெசேஜ் வந்து இருக்கும். அண்ட் இந்த ப்ராமிஸில் வந்துட்டு .den அப்படிங்கிற என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரிஜெக்டட் மெசேஜை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த .den சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் செட் டைம் அவுட்டில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு புது ப்ராமிஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராமிஸ்க்கு வந்து ரிசால்வுங்கிறது வந்துட்டு இஃப் பாசிட்டிவ் திங்ஸ் ஹேப்பன், அதாவது வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னா ரிசால்வ்டு ஃபங்க்ஷன் கால் ஆகும். இல்லை எரர் ஹேப்பன் ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எரர் ஹேண்ட்லிங் நம்ம கற்றுக்க போகிறோம். இதில் ரிஜெக்ட் கால் ஆச்சு அப்படிங்கும் போது இந்த 2 செகண்ட்க்கு அப்புறம் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு வித் ரிஜெக்ட் அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ப்ராமிஸ் வித் ரிஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ரிசால்வ் இல்லை, ரிஜெக்ட் வித் ப்ராமிஸ் வித் ரிஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் வித் திஸ் எரர் மெசேஜ்.
அதுக்கப்புறம் இந்த எரர் மெசேஜோட இந்த ரிஜெக்ட் க்ரியேட் ஆனது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா promise.then அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த க்ரியேட் ஆன ரிஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு ஒரு எரர் க்ரியேட் ஆயிருக்கு. அந்த எரருக்கு நான் என்ன மாதிரியான திங்ஸ் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த .then நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நான் ஜஸ்ட் வந்து லாகில் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஃபெச்சிங் டேட்டான்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் இருக்குது. ஸோ கேட்ச் எரர், அந்த எரருடைய லாகையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ 2 செகண்ட்க்கு அப்புறம் ப்ராமிஸ் வித் ரிஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ரிஜெக்டை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு .then ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ஒரு ரிஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற கணக்கு கோட்ஸ் வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணுவோம். அண்ட் யூ வில் ஹேவ் அ கேட்ச் பிளாக் டு டிஸ்பிளே தி எரர் லாக்ஸ். இதே வந்து நம்ம நினச்ச ஒர்க் வந்து ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ரிசால்வ் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அதே தான் லெட் ப்ராமிஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ராமிஸ் ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட். இப்போது டேட்டா வந்து ஃபெச் ஆகுது அப்படின்னா நம்ம ஆக்சுவலி நம்மளுடைய ஆப்ரேஷன் என்ன டேட்டா ஃபெச் ஆப்ரேஷன். அந்த டேட்டா ஃபெச் ஆப்ரேஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 2 செகண்ட் ப்ராமிஸ் வித் த ரிசால்வ் வந்து க்ரியேட் ஆகும். ப்ராமிஸ் வித் ரிசால்வ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் ஆஃப்டர் தி டைம் அவுட் ஆஃப் 2 செகண்ட்ஸ். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் மெசேஜ் வந்துட்டு டேட்டா ஃபெச்டுங்கிற ஒரு மெசேஜ் வச்சு ஒரு ரிசால்வ் க்ரியேட் ஆகும். அண்ட் .then அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் ஆன ரிசால்வை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் டேட்டா ஃபெச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ ப்ராமிஸ் ரிசால்வோட க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய ப்ராமிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு .then ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து லாகில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோன்னா டேட்டா ஃபெச்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ நம்மளுடைய கால்பேக்கில் இருக்கக்கூடிய கால்பேக் ஹெல் அப்படிங்கிற ஒரு டிமெரிட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனர் கோட் ரைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ராமிஸ் இஸ் அ வேல்யூ தட் கேன் பி யூஸ்ட் எனி டைம். ஸோ டு ப்ரொவைட் அ க்ளீனர் சின்டெக்ஸ் நம்ம ப்ராமிசஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் அசிங்க் ஆர் அவைட். அசிங்க் ஆர் அவைட் எப்படின்னா ஒரு ப்ராமிசஸ் மேலே தான் அது பில்ட் ஆகுது. தோ வந்து இட் ப்ரொவைட் ப்ராமிசஸ் வந்துட்டு ஒரு க்ளீனரான கோட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அசிங்க்ரனஸ் அண்ட் அவைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ரீடபிள் அண்ட் மெயின்டைனபிள் கோட் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ராமிசஸ் வந்து ஒரு க்ளீனர் கோட் ப்ரொவைட் பண்ணாலும் அசிங்க்ரனஸ் ஒரு அவைட் வந்துட்டு ப்ராமிசஸ் வச்சு தான் அது வந்து ஒர்க் ஆகுது. அது ஆனால் அசிங்க்ரனஸ் அண்ட் அவைட் வச்சு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கோட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ரீடபிள் ஃபார்மேட் அண்ட் மெயின்டைனபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே ஸோ அது எப்படி வந்து ரீடபிள் அண்ட் மெயின்டைனபிள் ஃபார்மேட்டுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அசிங்க்ரனஸில் வந்து இருக்கக்கூடிய அசிங்க் அப்படிங்கிறத கீவேர்டு எதுக்குன்னா அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து இந்த ஃபெச் டேட்டா ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண இந்த ஃபெச் டேட்டா ஃபங்க்ஷன், ஸோ கால் பேக்லலாம் நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த ஃபெச் டேட்டா ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு நம்மளுடைய அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த அவைட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராமிஸ் வச்சு தான் நம்மளுடைய அசிங்க் அவைட் நடக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து எதை ரிசால்வ் ஆகிற வரைக்கும் இல்லைனா ரிஜெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த அவைட் எக்ஸிக்யூஷன் வந்து பாஸ் பண்ணும். இந்த அவைட் என்ன பண்ணும், எக்ஸிக்யூஷன் பாஸ் பண்ணும் அன்டில் திஸ் ப்ராமிஸ் வந்து எதை ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் ஆகிற வரைக்கும். அண்ட் ஒன்ஸ் அது நடந்ததுக்கப்புறம் லாகில் வந்து ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த பிரிண்டிங் இன் லாக் வந்துட்டு இந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ இதை தான் வந்துட்டு அசைக் ஆர் அவைட். இப்போ வந்து அசிங் ஃபங்க்ஷன் ஃபெச் டேட்டா. ஸோ ஃபெச் டேட்டா ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெச் டேட்டாக்குள்ளே போகுது. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ப்ராமிஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் விச் ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ஃபெச் ஆயிடுச்சுன்னா ரிசால்வ் ஆகும். ஏன்னா அதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆக்சுவல் ஆப்ரேஷன். அதை தாண்டி வேறு ஏதாவது போச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும் இல்லையா. இந்த டைம் அவுட்டில் அதே 2 செகண்ட்ஸில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த 2 செகண்ட்ஸில் ப்ராப்பராக டேட்டா ஃபெச் ஆகுது. ஸோ இது வந்து டேட்டா ஃபெச் ஆப்ரேஷனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இது இல்லையா. ஸோ டேட்டா ஃபெச் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராமிஸ் வந்து ஆஃப்டர் 2 செகண்ட் ப்ராமிஸ் வந்து க்ரியேட் ஆகும் வித் ரிசால்வ். சரிங்களா. ரிசால்வ் ப்ராமிஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வித் தி எரர் வித் தி ஆக்சுவல் மெசேஜ் வந்து என்னென்னா டேட்டா ஃபெச்டுங்கிற ஒரு மெசேஜ் வச்சு ரிசால்வ் க்ரியேட் ஆகும். அண்ட் தென் let result is equal to await of promise. இந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகி வர்ற வரைக்கும் இந்த வெயிட் எக்ஸிக்யூஷனை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம அவைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் லாகில் வந்துட்டு நம்ம ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து இந்த கோடிங் வந்து டைரெக்டாக பார்க்கும்போது தோ வந்து இது சிங்க்ரனஸாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இட் டஸ் ஆசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் தான் பண்ணுது. ஆனால் இந்த மாதிரியான கோடிங் நம்ம எதுக்காக ரைட் பண்ணுறோன்னா டு மேக் யுவர் கோட் வந்து ரொம்ப ரீடபிள் அண்ட் மெயின்டைனபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கோடிங் பண்ணுறோம். இது வந்து பார்க்குறதுக்கு அசிங்க்ரனஸாக இருந்தாலும் இட் ஹேண்டில்ஸ் ஆல் தி இது பார்க்குறக்கு சிங்க்ரனஸாக இருந்தாலும் இட் ஹேண்டில்ஸ் ஆல் தி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். சரிங்களா.
அதே வந்துட்டு இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ப்ராமிஸ் ரிசால்வ். இதே அசிங்க்ரனஸ் அவைட் வந்துட்டு நம்ம ட்ரை கேட்ச் எரர் ஹேண்ட்லிங்கும் இதை வச்சு பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையில் போயிட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனில் ட்ரை பிளாக் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ப்ராமிசஸ் லெட் ப்ராமிஸ்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராமிஸ் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவுட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு ஆக்சுவல் ப்ராசஸ் நடக்காமல் எரர் த்ரோ ஆகுது. ஸோ ப்ராமிஸ் வித் ரிஜெக்ட் தான் வந்துட்டு க்ரியேட் ஆகும் இல்லையா. ப்ராமிஸ் வித் தட் ரிஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு க்ரியேட் ஆகும் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். அண்ட் இந்த ப்ராமிஸ் வந்து இந்த ரிஜெக்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு வர வரைக்கும் ஓவரால் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த அவைட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லாகில் வந்து அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் லாக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு console.log is equal to log of errorன்னு சொல்லி நம்ம அந்த இதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இன் தி கன்சோல். ஸோ நம்ம அசிங்க் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் ரிசால்வ் எப்படி பண்ணுறதும் பார்த்தோம், எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதும் பார்த்தோம், ப்ராமிசஸ் யூஸ் பண்ணி ரிசால்வ் எப்படி பண்ணுறதும் பார்த்தோம், அதில் எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதும் பார்த்தோம். ஸோ கால்பேக் இஸ் தி சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். ரொம்ப சிம்பிளான மெத்தட் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் ஜாவாஸ்கிரிப்டில் கொண்டு வர்றதுக்கு கால்பேக் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட். ஆனால் அதில் வந்து மல்டிபிள் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லெட் டு அ கால்பேக் ஹெல். ஓகேங்களா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராமிசஸ் கொண்டு வந்தோம். ஸோ டு மேக் யுவர் கோட் மோர் க்ளீனபிள் கோட் வந்து இது பண்ணுறதுக்காக ப்ராமிசஸ் கொண்டு வந்தோம். அந்த ப்ராமிசஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிள் தட் கேன் பி யூஸ்டு எனிவேர், இல்லைனா யூஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வேரியபிள், அது ஒரு வேல்யூ. அது இட் இஸ் நாட் அ வேரியபிள், இட் இஸ் அ வேல்யூ. அண்ட் இந்த பர்டிகுலர் க்ளீனர் சின்டெக்ஸ் வந்து இன்னும் மோர் ரீடபிள் அண்ட் மெயின்டைனபிள் ஃபார்மேட்டுக்கு வேணுங்கிறதுக்கு தான் நம்ம அசிங்க் அண்ட் அவைட் கொண்டு வந்தோம். அசிங்க் இஸ் ஃபார் டிக்ளேரிங் யுவர் ஃபங்க்ஷன் அஸ் அசிங்க்ரனஸ். அவைட் வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எக்ஸிக்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம அவைட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அசிங்க் அண்ட் அவைட் தான் வந்துட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராமிங்ஸில் வந்துட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்கு நம்ம அவைட் ஒரு அசிங்க்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் இது வந்து ப்ராமிசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால க்ளீனான சின்டெக்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் வந்துட்டு ரீடபிள் அண்ட் மெயின்டைனபிள் கோடும் இதனால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் ஆல் தி இதில் வந்து ப்ராமிசஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெரிட்டும் இருக்குது, அஸ் வெல் அஸ் ஒரு ரீடபிள் கோட் அண்ட் மெயின்டைனபிள் கோடும் இதனால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக. ஸோ அதனால் அசிங்க் அண்ட் அவைட் தான் நிறைய பிளேசஸில் ஃபார் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஈவன் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோட்பினெக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.